నేను చేసేదేముంది, నాహం కర్త హరికర్త, చేసేది చేయించేది అంతా ఆ శ్రీవారే కదా. శ్రీయకాంతాయ కళ్యాణ నిదయే నిదయేర్తినాం శ్రీ వెంకట నివాసాయ శ్రీనివాసాయ మంగళం. కళ్వస్తుతి ప్రసన్నాయ ఢేంకిణే పురవాసినే మృగయానాథ దేవాయ శ్రీనివాసాయ మంగళం. మంగళాశాసన పరైర్ మదాచార్య పురోగమైః సర్వైశ్చ పూర్వైరాచార్యై சத்கிருதாயாஸ்து மங்களம். திருவேங்கடமுடையான் கண்வருடைய பிரார்த்தனைக்காக திருவேங்கடத்திலிருந்து வேட்டைக்கு வியாஜ்யமாக வேட்டைக்காரனாக வந்து கண்வருடைய ஆசிரமத்தில் நிலை கொண்டிருக்கிற இடம் டேங்கணிபுரம். டேங்கணின்ற கதையினால் இங்கே சம்ஹாரம் ஆனதுனால அந்த க்ஷேத்திரத்துக்கு டேங்கணிபுரம் அப்படின்னு பேர் நிலைக்கட்டும் அப்படின்னு பகவான் வரம் கொடுத்தார். அப்படி வரம் கொடுத்தவர் கண்வர் கேட்டதுனால இப்போ வந்த காரியம் ஆகிடுத்தே என்ன பண்ணிருப்பேன்னு கேட்டால், இங்கே யாரெல்லாம் வராளோ, யாரெல்லாம் பகவானுக்கு ஒரு கைங்கரியங்களை பண்ணுறாளோ, ஒரு மண்டபத்தை நிர்மாணம் பண்ணலாம், ஒரு உற்சவத்தை நடத்தலாம், ஒரு தளிகையை பண்ணலாம், ஒரு புஷ்பத்தை சமர்ப்பிக்கலாம். இப்படி எந்த விதமான சகர்த் கைங்கரியம் அவங்களால் முடிந்ததை அவர்கள் செய்தார்களே, ஆனால் அவர்களுடைய புண்ணிய பாவங்களை வேட்டையாடிக்கொண்டு இங்கேயே இருப்பேன் அப்படின்னு இனிமேலும் வேட்டை தான். ஏன்னா அது ரெண்டுமே மோட்சத்துக்கு தடையாக இருக்குது. அதனால் இங்கே வரவாளுக்கு மோட்சம் சித்திக்கிற மாதிரி நான் வேட்டையாடின்றிருப்பேன்னு சொன்னேன். அதனால் பக்தர்கள் மகாஜனங்கள் எத்தனையோ கோயில்களுக்கு போய் சகிச்சுட்டு இருந்தாலும் இங்கே ஏதாவது ஒரு உற்சவம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். இப்போது சுவாமி ஏதாவது உற்சவம் கிடைக்காதா அப்படின்னு கேட்குறவாள்லாம் நிறையா இருக்குது. ஏன்னா இதெல்லாம் அனுபவபூர்வமாக பரம்பரையாக நிற்பேன். அப்பேற்பட்டத்தில் பகவானுக்கு பலவிதமான உற்சவங்கள் உண்டு. நித்தியோத்சவ, மாசோத்சவ, சம்வத்சரோத்சவ, தவனோத்சவம் முதலிய உற்சவங்கள் எல்லாம் உண்டு. பருவோத்சவங்கள் எல்லாம் உண்டு. அதில் முக்கியமான விசேஷங்களாக சொல்லக்கூடியது பிரம்மோற்சவம். பிரம்மோற்சவத்துக்கு அடுத்தபடியாக நாம் எடுத்துட்டா அத்தியனோத்சவம் வைகுண்ட ஏகாசி மார்கழி மாதத்தில் நடக்கிறது. அதுக்கு அடுத்தபடியாக தாயாருடைய அவதாரம் ஸ்தலமான திருவாடிப்பூரத்தில் உற்சவம் நடக்கிறது. இதெல்லாம் வழக்கமாக நடந்துட்டு விசேஷமாக திருக்கல்யாண உற்சவம் அப்படின்றது சில நேரங்களையும் கருடோத்சவம் அப்படின்றது சில நேரங்கள்லையும் பக்தர்கள் ஆசைப்பட்டு செய்கிறதுண்டு. பக்தர்கள் பொதுவாக ஆசைப்பட்டு செஞ்சால் பெருமாளுக்கு அபிஷேகம் பண்ணுவாள், இல்லை ஒரு பிராகாரோத்சவம் பண்ணுவாள். கொஞ்சம் கிராண்டாக பண்ணணும்னு நினைக்கிறவா கருடோத்சவமும் கல்யாணோத்சவமும் பண்ணுவாள். அப்படி கல்யாண உற்சவம் அப்படின்றதுடைய ஒவ்வொரு உற்சவத்துக்கும் ஒரு ஐதிஹ்யம், காரணம், காரியம் உண்டு. காரணம் இல்லாமல் காரியம் இல்லை. சாஸ்திரநாமம் படித்தோன்னா கரணம் காரணம் கர்த்தா விகர்த்தா காணோ குஹா அப்படின்னு சொல்கிறான். அவன் காரணமும் அவனே, காரியமும் அவனே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்பேற்பட்ட சைபவனாகிய எம்பெருமான் கல்யாண உற்சவத்தை நடத்துறதுனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு முதல்ல சொன்னோம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதையே நிதையர்த்தினாம் அப்படின்னு மங்களாசாசனம். ஸ்ரீயக்காந்தாய, ஸ்ரீ சொன்னால் தாழ்மை, திருவுடை. அதிலெல்லாம் ஆழ்வார் சொன்னார், மற்ற திருவில்லாதவர்கள்லாம் தேவராக மதிக்க மாட்டோம், திருவில்லாத தேவரை தேரேழ்மின் தேருன்னு. அப்படி திருவுடன் கூடியவன், திருவுடன் கூடிய தாயார் க்ஷீரசாகரத்தில் உத்பவமானார். உத்பவமானி பெருமாளுடைய மார்பகத்திலே குடிகொண்டார். அப்படி மார்பகத்தில் நிரந்தரமான பகவான் இடம் கொடுத்துருந்தோம். அங்கே நிலைச்சு நிற்காமல் எம்பெருமான் பாதத்துக்கு வந்துட்டார். ஏன்னு கேட்டால் பக்தர்கள்லாம் சரணாகத்தை பண்ண உடனே இவர்களுடைய குற்றத்தை பார்க்காமல், இவர்களுடைய விசேஷத்தை பார்த்து, அன்பை பார்த்து, இவர்கள் கிருபை பண்ணுன்னு பெருமாளுக்கு பரிந்துரைக்கணும். புருஷகாரம்னு பேர். அந்த புருஷகாரம்ன்றதுக்காக பாதத்துக்கே வந்துட்டார் தாயார். அப்பேற்பட்ட பாதத்தில் தாயார் இருக்கக்கூடிய இந்த நிலத்தில் பெருமாளுடைய பாதத்தில் தாயார் வந்ததனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, நம்ம பூமியில் இருக்கிற விஷயங்கள் தத்துவங்கள் மூணுன்னு சொல்கிறோம். சித்து, அச்சித்து, ஈஸ்வரன். ஈஸ்வரன் எம்பெருமான். சித்து அச்சித்து இரண்டும் அவனுடைய சொத்து, அவனுடைய உடைமைகள். அந்த சித்துன்னா என்ன, அச்சித்துன்னு என்ன? சித்துன்னா அறிவுள்ளது, உயிர் உள்ளது, லிவிங் திங்ஸ்ன்னு சொல்லலாம் இங்கிலீஷில் சொன்னேன். அச்சித்துன்னா நான் லிவிங் திங்ஸ், உயிரற்றது அப்படின்னு சொல்லலாம். அல்லாது நம்ம பொதுவாக சொன்னால் இதுக்கு ஞானம் உண்டு, ஞானம் இல்லைன்னு சொல்கிறோம். நம்ம சித்தாந்த ரீதியாக சொல்லணும். ஸோ ஞானம் உள்ளது சித்து, ஞானம் இல்லாத அச்சித்து. ஸோ சித் வஸ்துக்கள் என்ன, ஜீவாத்மாக்கள் இருக்குது அநேகம். நித்தியமான வஸ்து, அதுவும்
ஜீவாத்மாவை உருவாக்க முடியாது, அழிக்க முடியாது. அப்பேற்பட்ட ஜீவாத்மா வெவ்வேறு உடல்களின் மூலம் மாறி மாறி பிறந்து புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் இப்படி பிறந்து பிறந்து இன்ப துன்பங்களை அனுபவிக்க காரணம் என்ன? அவர் செய்த வினை பயன். அதனுடைய நல்வினையின் பயனாக சுகங்கள், தவறான வினைகளின் மூலமாக துன்பங்கள். இப்படி இரண்டும் மாறி இரண்டும் நிற்கணும்னா எம்பெருமான் வேட்டையாடுறேன்னு சொல்லியிருக்கான். அப்பேற்பட்ட எம்பெருமானுக்கிட்ட அவனுடைய வேட்டை நம்ம விஷயத்திலையும் சென்று நம்ம புண்ணிய பாவங்களை வேட்டையாடப்பட்டு நாமும் பகவானோட ஐக்கியமானோம். அப்படி ஐக்கியமானத்துக்கு அடையாளம் சின்னம் ஒரு சகர்த்து, அதை போல ஒரு திருஷ்டம் நடத்தி காட்டுறதுன்னா ஜீவாத்மாக்களின் உன்னதமான ஜீவாத்மா, பெரிய ஜீவாத்மா, சிரேஷ்டமான ஜீவாத்மா, நமக்கெல்லாம் சக்திகள் குறைவு, ஆனால் சர்வசக்தி உள்ள ஜீவாத்மா அப்படின்னு சொல்லிட்டு அது தாயார். தாயார் தான் பெருமாள் பரமாத்மா எல்லாத்தின் தலைவனாகவும் உடைமையாகவும் வைத்துக்கொண்டு நடத்தணும். ஸோ பெருமாளும் தாயாரும் ஒன்று சேர்றது ஜீவாத்த பரமாத்மா ஐக்கியம். ஸோ ஜீவாத்த பரமாத்மா ஐக்கியத்தை தான் திருக்கல்யாண உற்சவம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ திருவும் எம்பெருமானும் இணைதல் என்றது சாதாரணமாக நம்ம பார்க்குறோமே இந்த உலகியல் கல்யாணம் அந்த மாதிரி நினைக்கக்கூடாது. கல்யாணம்னு சொன்னால் சாதாரண உலகத்திலே நம்ம பார்க்குறோம். கல்யாணம்னு சொன்னால் அந்த பாந்தவியம் ஒருவரோடு இணைந்தால் இனி வாழ்க்கை பூரா பெரியறதில்ல. அப்படிப்பட்ட இந்த இது. ஆனால் ஆன்மீகமாக ஆதி தெய்வீகம், ஆதி பௌதிகம், ஆத்தியாத்மிகம் உண்டு. ஸோ பௌத்திகத்தை விட்டு ஆத்தியாத்மிகத்தில் நம்ம போட்டால் ஜீவாத்ம பரமாத்மா இணையும் போது அதை மீண்டும் பிரிவதில்லை. ஜீவாத்மாக்கும் பரமாக்கும் பிரிக்க முடியாத உறவு இருக்குது. ஆனால் பிரிக்க முடியாத உறவு இருந்தும் அதை மறந்து சம்சாரத்தில் விழுந்திருக்கோம். இதை தாண்டி எம்பெருமானுடைய கிருபையினால் அவனோட ஐக்கியமானால் அப்புறம் எப்பொழுதும் ஆனந்தம்தான். எம்பெருமானை பிரிந்திருக்கும் வாய்ப்பே கிடையாது. அப்பேற்பட்ட முக்தர்கள் அப்படின்னு சொல்லுவாள். அந்த முக்த நிலையை அடையிறதுக்காக நீங்கள் எல்லாரும் வர வேண்டும்னா அதற்கு நான் கிருபை பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறதும், அதுக்கு தாயார் நான் உங்களுக்கு பகவானுடைய கிருபையை வாங்கி கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு தாயாரும் பெருமாளும் ஒருங்கிணைந்து திருக்கல்யாண உற்சவத்தை நடத்தி நம்ம இந்த ஜீவாத்மா உய்விக்க நமக்கு தானாக வழிகாட்டி கொடுக்கிறார்கள். இதற்கு கல்யாணம்ன்றது எப்படி பண்ணணும்? ஜீவாத்மா பரமாத்மா சேர்க்கைன்னா எப்படி சேரலாம் அப்படின்னு சொன்னால் பலவிதமாக சேரலாம். ஆனால் பொருளோட பொருள் சாதாரணமாக சேரதெல்லாம் சாதாரணம். விசேஷம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு சில சடங்குகள் உண்டு. அந்த சடங்குகளின்படி எடுத்துக்கொண்டால் முதல்ல அந்த ஜீவாத்மாவுக்கு பரமாத்மாவோட சேரணும் என்ற ஒரு ஆசை உண்டாகணும் இல்லையா? எம்பெருமான்மையோட அளவில்லாத அன்பு, எம்பெருமானோட ஆற்ற முடியாத அன்பு, எம்பெருமானை பிரிந்து நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறக்கூடிய அந்த துறை, அப்படிப்பட்ட ஒரு அன்பு முதலில் உண்டாக வேண்டும். ஸோ தாயார் அன்பு ஜீவாத்மா விருப்பப்பட்டால் தான் எம்பெருமான் சேர்த்துக்கொள்ள முடியும். அவன் விரும்பாத வரைக்கும் சரி நீ எதை விரும்புறியோ அதை வச்சுக்கோ. ஏன்னா எம்பெருமான்கிட்ட சாம்ராஜ்யத்தில் எல்லாம் இருக்குது. நீ பொருள் கேட்டாலும் கொடுக்குறான், நீ செல்வம் கேட்டாலும் கொடுக்குறான், நீ தூக்கம் கேட்டாலும் கொடுக்குறான், நீ எது கேட்டாலும் அது எல்லாமே அவங்ககிட்ட கைவசம் இருக்குது. ஆனால் அதெல்லாம் எனக்கு வேண்டாம், நீதான் வேண்டும் அப்படின்ற விருப்பம் உண்டானால், அப்படி விருப்பம் உண்டான ஆசை உண்டானவர்களுக்குத்தான் தரிசனம் பிரசித்தமாகும் அப்படின்றது எம்பெருமானார் தரிசனம். ஆசையுடையோருக்கெல்லாம் அதே. இது காரணம் என்ன? எதை வச்சு இந்த அடி சொன்னான்னு கண்ணன் சொன்னான், நீ என்னை விரும்பினால் என்னை அடைவாய், வேறு பொருள்கள் தான் அப்பொருள்களை விரும்புவதே அடைவாய் அப்படின்னு கீதையில் சொன்னான். அதுபோது எம்பெருமான் தன்னை அடைய விரும்புவர்களை தாயாருடைய புருஷகாரத்தை கொண்டு சேர்த்துக்கொள்கிறான் என்றதுக்கு முதல் படிக்காக நாம் எம்பெருமானை சேர வேண்டும், எம்பெருமானை பிரியாமல் இணைவிரிந்து சேர்ந்து விட வேண்டும், ஐக்கியமாகி விட வேண்டும் என்கின்ற ஆசை நமக்கு உண்டாகணும். அந்த ஆசை உண்டாவது ஜீவாத்மா பரமாத்மாவை கோருதல் அல்லது விரும்புதல் அப்படின்ற நிலை. அந்த நிலைக்கு முதல்ல தாயாருக்கு உற்சாகம், ஆராடல் உற்சவம். தாயார் வருவேன், தாயார் எனக்கு எம்பெருமானை தவிர கதி இல்லை, நான் எம்பெருமானிடம் என்னை கொண்டு போய் சேருங்கள் அப்படின்ற மாதிரி அழைச்சிட்டு எல்லாரும் தன்னுடைய கூட இருக்கிறவாளையும் தோழிமார்களையும் மற்றும் பக்தர்கள் எல்லாரும் சொல்லுவோம். ஸோ எல்லாருமா சேர்ந்து சீர்வரிசைகளுடன் தாயாரை அழைத்துட்டு போய் பெருமாளுக்கு முன்னண்ட கொண்டு போய் இவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு விண்ணப்பிக்கிறது தான் ஆராடல் உற்சவம். அந்த ஆராடல் உற்சவம் முதலாக கல்யாண உற்சவத்தின் முதல் கட்டமாக ஆராடல் உற்சவம் நடக்கும். ஆராடல் உற்சவம் ஆன உடனே பகவான் இன்னொன்று செய்வான். சுதந்திரன் என்ன சொல்லலையா?
ஏற்றுக்கொள்வது ஏற்றுக்கொள்ளாது அவனுடைய முழு பூரண உரிமை. அவன் மற்றும் கருணையும் உள்ளவன், சுதந்திரமும் உள்ளவன். கருணை தலையெடுத்தால் சுதந்திரம் மறந்துடுவான். ஆனால் சுதந்திரம் தலையெடுத்தால் கருணை திடீர்னு வேலை செய்யாது. அவன் சுதந்திரமானவனானதுனால நான் சரி உன்னை எப்போ ஏற்றுக்கணுமோ அப்போ ஏற்றுக்கிறேன், உனக்கு ஏற்றுக்கிறேன், ஆனால் இப்போ அதுக்கு காலம் வரட்டுன்ற மாதிரி விளம்பரம் பண்ணக்கூடாது இல்லையா. அதுக்கு அடையாளமாக உதாரணமாக ஒரு இது இருக்குண்டு, ஒரு சின்ன வயசில் இருக்கிற ஒரு விருத்தனானவன் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னான். நான் பண்ணிக்கிறேன், ஆனால் இன்னும் கொஞ்சம் நான் படிச்சுட்டு வரணும், நான் இது பண்ணிட்டு வரணும், அதை எனக்கு சில அபிலாசைகள் இருக்குது, அதெல்லாம் பூர்த்தியான பிறகு நான் செய்வேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி எம்பெருமானுக்கு அப்படி அபிலாசைகள் உண்டா அப்படின்னு. அவனுக்கு எல்லாம் ஆசைகளும் நிறைவேற்றப்பட்டவன். ஸோ அவனுக்கு என்னென்ன, அவனுக்கு அந்த மாதிரி ஆசையெல்லாம் இல்லை, ஆனால் எனக்கு கடமைகள் நிறையா இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு வரேன்னு சொல்லிடுறான். அப்படி எம்பெருமான் தன்னுடைய கடமைக்கு போனால் அவன் கடமையை அளவிட முடியாதது. அது எப்போ முடியும்? இதெல்லாம் ஆகாது. அதனால் எப்படின்னா அதுக்காக அடுத்தபடியாக எம்பெருமான் காசி யாத்திரை அப்படின்னு ஒரு அர்த்தம் வருது. காசி யாத்திரைன்றது நாம் படிக்க போகிறோன்ற மாதிரி சொல்கிறோம். ஆனால் எம்பெருமான் தன் கடமைகளை செய்ய போகிறான். படிக்கிறது ஒரு கடமை, சிக்ஷைன்னு தான் சொல்கிறது. அதை போகிறான். அப்படி போகும்போது தாயார் குலத்தவர்கள், அதாவது தாயாருடைய கோஷ்டியில் இருக்கிறவா, தாயார் கோத்திரத்தில் இருக்கிறவா, இவெல்லாம் போய் பெருமாளை நீர் அப்படி விளம்பரம் பண்ணக்கூடாது, நீர் உங்களுடைய காரியத்தையும் இதையும் ரெண்டும் சேர்த்தே பண்ணலாம், உங்களுக்கு இல்லையா தாவர்த்தமா, உங்களுக்கு ஒன்று பண்ணிட்டு தான் இன்னொன்று பண்ணணுன்ற நிலைமை உண்டா, எல்லா காரியத்தையும் ஒரே நேரத்தில் செய்யக்கூடிய சாமர்த்தியம் உங்களுக்கு உண்டு. அதனால் எங்கள் ஆசைப்படுற பொண்ணை நீர் கைவிடிக்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்தித்து எம்பெருமானை அழைத்து கொண்டு வரும் உற்சவம். அது அடுத்தபடியாக பெருமாளுக்கு உற்சவம் நடக்கிறது. அது காசி யாத்திரை உற்சவம் நடந்தது. ஸோ பெருமாளும் சரி, அப்போ நான் இது எனக்கு என்னுடைய கடமைகளும் நடத்துகிறேன், இதை பாட்டுக்கு நான் தாயாரையும் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு திரும்பி வந்த உடனே பெருமாளும் தாயாரும் நேர் சந்திக்கிறாரு. அப்படி சந்திக்கும்போது திருக்கல்யாணம் சேர்றதுக்கு முன்னே ஒத்துக்கொத்துக்க மனம் சேரணும். மனசு சேர்ந்த பிறகு எண்ணங்கள் சேரணும். எண்ணங்கள் சேர்ந்த பிறகு தேகத்தால் ஐஸ்வர்யத்தால் ஐக்கியமாகணும். அப்புறம் ஞான ஆனந்தம் பெருக வேண்டும். இப்படி 4 கட்டங்கள் இருக்குது அந்த இணைதலின் விளைவுகள். அப்படிப்பட்ட இருக்கும்போது பெருமாளும் தாயாரும் முதல்ல மாலை மாற்றிக்கிற மனம் ஒருவர் மனத்தில் ஒருவர் புகுந்தனர். இதனால் இப்போ ராமன் அப்படியே அயோத்தியில் வந்துட்டு இருக்கான். அயோத்தியிலேருந்து விஸ்வாமித்திரன் அழைச்சின்னு போடுறான், காட்டில் முடியிறது. அங்கேருந்து மிதிலை வழியாக வர, அப்படி வரும்போது அந்த வழியில் அரண்மனை வழியில் வரும்போதே மாடியிலேருந்து சீதா பார்த்துடுறாளாம். எதேச்சியாக ராமனும் மேலே பார்த்துடுறானா. இப்படி ஒருத்தர் பார்த்த உடனே அப்போவே கம்பர் சொல்கிறார், இருவரும் மாரபுக்கு இதயம் எய்தினர். சீதா இதயம் ராமன் கிட்ட வந்துடுத்து, ராமன் இதயம் சீத்தைக்கிட்ட போயிடுத்தான். அப்போவே சும்மா பார்த்தபோது இன்னும் சுயம்பரமாகலை, இன்னும் வில்ல உரிக்கலை, மாலை போடலை, ஆனால் முதல் கட்ட காரியம் அங்கே ஆயிடுத்து அப்படின்றத கம்பர் சூச்சகமாக சொல்கிறார், வால்மீகியும் சொல்லியிருக்கார். அந்த மாதிரி பெருமாளும் தாயாரும் மாலையை மாற்றினோடனே, மாலைக்கு புஷ்பத்துக்கு சில குணங்கள் உண்டு. அழகு, மனம், லட்சணம், சுபத்தை சூசிக்கிற மங்களம், இத்தனையும் உண்டு. அப்படிப்பட்ட 2 பேருடைய மனமும் சேர்ந்ததுக்கு அடையாளமாக மனம் மிக்க மாலையை 2 பேரும் பரிவர்த்தனை பண்ணிக்கிறேன். மாலை மாற்றின உடனே 2 பேரும் ஒன்று சேர்ந்துடுறேன். ஒன்று சேர்ந்து அக்கம் பக்கம் பெருமாளும் தாயாரும் சேர்ந்து உற்சவம் நடக்கிறது. அப்படி பெருமாளும் தாயாரும் சேர்ந்த உடனே எம்பெருமான் அருகில் தாயார் வந்தார். ஜீவாத்மா பரமாத்மா ஒருத்தர் நெருங்கி விட்டார்கள். இப்போ நெருங்கிய நேரத்தில் அந்த ஜீவாத்மா மீண்டும் வெளியே போகக்கூடாது. அந்த ஜீவாத்மாவுக்கு உண்டான எல்லா நலன்களையும் எம்பெருமான் கொடுக்கணும். கொடுத்து தன்னுடன் வைத்துக்கொள்ள வேண்டும். அப்படி ஒரு காரியம் இருக்கு இல்லையா. அதுதானே ஐக்கியம். கிட்ட வந்தாச்சு, சாமீப்பியம் வந்தாச்சு. சாலோக்கியம், சாமீப்பியம், சாயுஜ்யம் சேரணும் இல்லையா. அதுக்கு எம்பெருமான் அடுத்த கட்டமாக வர. அப்படி சொல்லும்போது எல்லாருக்கும் நான் இந்த தாயாரே நான் அங்கீகரித்திருக்கிறேன் அப்படின்னு பெருமாளும், நான் எம்பெருமானை தவிர வேறு எனக்கு புக்கிடமில்லை அப்படின்னு தாயாரும் ஒருத்தர் விளம்பிக்கொள்ள சொல்லிக்கொள்ளும் கோஷ்டியிலே விண்ணப்பிக்கக்கூடிய அந்த நித்தியர்கள் இருக்கா இல்லையா வைகுண்டத்தில், அவர்கள் மத்தியில் நித்தியர்களுடைய கோஷ்டி அந்த தேவர்கள் மத்தியில் விளம்பரம் படுத்திக் கொள்வது சொல்லிக்கொள்வது தான் அடுத்த கட்டம். அதை வைகுண்டத்தில் அப்படி நடந்தால் இங்கே பூமியில் இங்கே தினமும் பகவானுக்கு வருஷம் பூரா உற்சவங்களும் அதுவும் கைங்கரியங்களும் நடத்தின்னு இருக்கா இல்லையா, அவர்களே தேவர்கள். இங்கே நிலத்தேவர் அப்படின்றார் ஆழ்வார். நிலத்தேவர் குழு வணங்கும்.
அங்கே வானல தேவர்கள் இருக்கிற மாதிரி எங்கள் நில தேவர்கள் இருக்கிறார்கள். எப்போவுமே சாத்விகமாகவும் எப்போவுமே கைங்கரியத்திலையும் இருக்கிறவா. அவர்கள் மத்தியிலே எம்பெருமான் தாயாருடைய கோத்திரத்தையும் பெருமாளுடைய கோத்திரத்தையும் சொல்லி 2 பேரும் ஒருத்தரை ஒருத்தர் இணைவறியாமல் இணைகிறார்கள் அப்படின்னு கோத்திர பருவம் நடக்கிறது. ஆத்ரேய அர்ச்சனா அர்சசாவ அஷ்டத்ரே அருஷபுரவர் ஆன்வித ஆத்ரேய கோத்ரோத்பவாம் க்ஷீரசாகரோத்வன்னாம் சீதாபிதானாம் ருக்மிண்யாக்கியாம் இமாம் ஸ்ரீம் சௌந்தரவலநாயகேம் விரணேதம் என்று தாயாருடைய கோஷ்டியாரெல்லாம் சொல்கிறார். அதாவது அத்திரேய கோத்திரத்திலே வந்தவளும் க்ஷீரசாகரத்திலே எழுந்தவளும் சீதாபிராட்டியாக அவதரித்தவளும் ருக்மிணியாக அவதரித்தவளுமான அதே ஸ்ரீதேவி சௌந்தரவலநாயகியாக இங்கே எம்பெருமானை கைப்பிடிக்கிறார் அப்படின்ற வார்த்தையும் அதே பார்கவச்சவன ஆப்ளவான ஊர்வஜாமதக்னே பஞ்சாரஷே புரோர் ஆன்வித ஸ்ரீவத்ச கோத்ரோத்பவாய வாசுதேவாத்மகாய பிரத்யுன்னாத்மகாய சங்கர்ஷ்ணாத்மகாய அனிருத்தாத்மகாய ஸ்ரீ ஆகேட்ட பேட்ட வெங்கடேஸ்வர சுவாமினே வராயா என்று பெருமாளுடைய கோஷ்டியில் இருக்கிறவெல்லாம் எம்பெருமான் அங்கீகரித்திருக்கிறான்னு சொல்கிறார். அப்படி சொல்லும்போது முதல்ல சனத்குமாரர்கள் தான் வைகுண்டத்துக்கும் பூமிக்கும் எப்போ வேணாலும் இல்லை போகலாம் வரலாம். அப்படிப்பட்ட வம்சத்தில் இருந்தவர் தான் அத்திரி. அந்த அத்திரி மகர்ஷனுடைய இது இங்கே அத்திரியினுடைய வனம் தான் முதல்ல, அப்புறம்தான் கண்வர் பூர்த்தி பண்ணுறாரு. இந்த அத்திரி வம்சத்தில் வந்திருக்கிறவரும் முதல்ல உலகத்தை எல்லாம் ஜீவாத்மா ஞானம் இல்லாமல் இருக்கும்போது இந்த ஞானத்தை கொடுக்கணும் இல்லையா, ஞானம் கொடுக்கணும், சரீரம் கொடுக்கணும் இல்லையா, இதெல்லாம் கொடுக்கறது தான் நம்ம சிருஷ்டி படைத்தல்னு சொல்கிறோம். இதை கொஞ்ச நாள் அவனுக்கு புத்தி நன்னா வரட்டும்னு காத்திருக்கிறது இல்லையா, காத்தல். அடுத்து தன்னோட சேர்த்திக்கிறது, அல்லது இல்லைன்னா மீண்டும் பிறக்கிற மாதிரி அவனை முடிச்சிடுறது. அழித்து ஆக்கல் காத்தழித்து அழகிலா விளையாட்டுடையவன். இதை எப்படி செய்கிறான்? ஒவ்வொரு யுகங்களையும் பிரளயம் முடிந்தவனுக்கு மீண்டும் அடடா இந்த ஜீவாத்மாக்களை இன்னொரு தடவை வாய்ப்பு கொடுக்கலாமே அப்படின்னு சிருஷ்டி பண்ணுறான். அந்த சிருஷ்டி திருப்பார்கடலில் வந்து தான் பண்ணுறான். அப்படி திருப்பார்கடலில் வந்து செய்யும்போது முதல்ல வியூகம் என்று வாசுதேவ சங்கர்ஷ்ண பிரத்யுன் அனிருத்தமனாக தன்னை ஆக்கிக்கொண்டு அதன் மூலமாக பிரம்மா எல்லாத்தையும் தேவர்கள் ஜீவாத்மாக்கள்லாம் உடம்பு கொடுத்து படைக்கிறான். ஆக இந்த படைத்தல் தொழிலை ஆரம்ப காலமாக எந்த எம்பெருமான் வாசுதேவனாக வந்தானோ, எந்த ஒன்றும் அனிருத்தனாவோ பிரத்யும்னாக வந்தானோ, எவன் அனிருத்தனாக வந்தானோ, எவன் சங்கர்ஷனாக வந்தானோ அப்பேற்பட்ட எம்பெருமான் தான் ஆகேட்ட வேட்ட வெங்கடேஸ்வரடாக இங்கே வந்திருக்கிறான். அவன் தாயாரை இப்பொழுது கைவிடிக்கிறான் அப்படின்னு சொன்னேன். அப்படி சொன்ன பிறகு தாயார் கோஷ்டிவெல்லாம் ஆனந்தத்துடன் இப்போது பெருமாளுக்கு ராமாயணத்திலாட்டும் ருக்மிணிக்கு இதில் பாகவதத்திட்ட கல்யாணம் ஆகும்போது தேவர்கள்லாம் பூமாரி பொழிவார்கள். அதே மாதிரி ஒரு விஜயம் நடந்ததுன்னா பூமாரி பொழிவார்கள். அப்பேற்பட்ட இந்த பூமாரி சமயத்தில் அனைவரும் பூமாரி பொழிகிற மாதிரி அங்கே ஒரு தாரை நடக்கிறது. ஸோ இந்த ஏற்கனவே பெருமாளை அழைச்சின்னு வந்தவா அந்த தாயார் கோட்டுவா தாரவாத்து கொடுக்குறா. அந்த தாரவாத்தோடு எம்பெருமாள் அந்த தாரா தீர்த்தமானது எப்படி எம்பெருமானுடைய பாதத்தை கழுவினால் அது கங்கையாக பிரவேசித்து அது கீழே விழுந்தால் கூட அந்த போர்ஸை பூமியும் தாங்காதுன்னு சிவன் தலைமையில தாங்கினா, அப்படி தாங்கி பிறகு பூமியில இமாலயத்து கைலாசத்தில் விட்டான். அப்படி வந்த அந்த தீர்த்தங்களுக்கெல்லாம் புனிதமானதாக, அதை நினைத்தாலே சுத்தம், அதை போற்றிச்சு கொண்டா சுத்தம், அடைச்சி வச்சாலும் அழிந்து போகாத ஒரே தீர்த்தம் அதுதான். இப்போ இந்தியாவில் எத்தனையோ இடத்துல தீர்த்தம் இருக்குது. எல்லாத்தையும் பாக்ஸை சீல் பண்ணி வச்சிங்கன்னா 1 மாதம் கழித்து பார்த்தோன்னா வாசனை வரும். ஆனால் கங்காஜலம் எத்தனை நாள் ஆனாலும் வாசனை வருதில்லை. அப்பேற்பட்ட ஒரு இது அப்படி எம்பெருமானுடைய அந்த தாரா தீர்த்தம் அனைவருக்கும் புரோக்ஷிக்கப்படும். அப்படி புரோக்ஷித்த உடனே நம்மேல் வினை கெடும், நம்முடைய இருள் சேர் இருவினையும் போய்விட்டது அப்படின்ற சூழ்நிலை எம்பெருமான் சொன்னபடி வேட்டையாடிட்டான் அப்படின்றது பிரத்யட்சமாக தெரிகிறது. ஆக தாரா முகூர்த்தம் ஆனவனு இனி எல்லா விதமான சுபங்களும் கூடிவிட்டது. அசுபம் என்றதோ அல்லது ஹேயம் என்ற பேச்சுக்கே இடமில்லை. எல்லா தோஷங்களும் விலகிவிட்டன. அடஹா ஸோ தோஷங்களுக்கு எதிர்த்தட்டாகவும் அனைத்து குணங்களுக்கும் பரிபூர்ணமாகவும் இருக்கக்கூடியவன்றத வார்த்தை அடிக்கடி உபயோகிக்கிறோம். சொல்றது சர்வகுண சம்பன்னன் அகிலஹேய பிரத்தனீகம், எல்லா ஹேயங்களும் நீக்கப்பட்டவன், எல்லா குணங்களுக்கும் பூர்ணமானவன். அப்பேற்பட்ட எம்பெருமானுடைய ஜீவாத்மாவும் சேர்ந்து அதே நிலையை ஜீவாத்மாவும் அடைகிறது. அப்படி அடைஞ்சதுக்கு அடையாளமாக ஒரு சுத்தமான பரிசுத்தமான பொருளான மாங்கல்யம் தரிக்கப்படுகிறது. இன்னும் இருக்கிற பூமியில் இருக்கிற வஸ்துலேயே மிகவும் சுத்தமான வஸ்து தங்கம். அதனால் தங்கத்தில் அது சுட்டாலும் அழியாது. பூமியில் இருந்தால் திருப்பி எடுத்தால் ஒழுங்கு பண்ணிடலாம். அப்பேற்பட்ட எப்பயும்
மண்ணோட மண்ணாகாது, பொண்ணோ காற்றோட காற்றாகாது, தண்ணியோட கரைஞ்சிடாது. அப்பேற்பட்ட பஞ்சபூதங்களாலும் ஒன்றும் பண்ண முடியாத வஸ்து தங்கம். அப்பேற்பட்ட தங்கத்தில் ஒரு மாங்கல்யத்தை அதுக்கு அடையாளமாக அங்கீகரிப்பின் அடையாளமாக தரிக்கிறார். அதை கண்டு எம்பெருமானை நாம் அனைவரும் அப்பொழுது தொழுது இந்த கிருபை அடியேனுங்களுக்கும் செய்ய வேண்டாம் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் பிரார்த்திக்கிறோம். அப்படி பிரார்த்தித்த பிறகு உங்களுக்கும் அல்ல ஆசையுடைய அத்தனை பேருக்கும் செய்வேன் என்றதுக்கு அடையாளமாக அக்ஷதாரோபம் நடக்கிறது. அதில் சுமங்களேரியம் வதூரிமாகும் சமேத பஷ்யதாம் சௌபாகியவத்தை தத்வா யாதாத்தம் விபரேதனா என்ற மந்திரம் சொல்லி பாதத்தில் சேர்க்கப்படுது. அங்கே தான் தாயார் இருக்கா. ஸோ தாயார் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணிட்டா, நான் தட்ட முடியாது, உங்களுக்கெல்லாம் அங்கீகாரம் உண்டு. பாதத்தில் அக்ஷத்தை சேர்க்கப்படுகிறது. பத்ரம் கர்ணே விஷ்ணுஜாமி தெய்வா பத்ரம் பஸ்யே மாத்ருபர்த்தஜத்ரா ஸ்திரைரங்கை ஸ்துஷ்டுபாகம் சஸ்துரூபே விஷயம தெய்வைதம் யதாயு என்று சொல்லி தோள்களின் மேலே காதுகள் கிட்ட அட்சத்தை சேர்க்கப்படுகிறது. அதாவது உங்கள் கோரிக்கை நான் செவிமடுத்து விட்டேன், நீ இனிமேல் கவலை இல்லாமல் இருக்கலாம், நீ நேராக இந்த சரீரம் முடிந்த உடனே என்னிடம்தான் வருகிறீர்கள் அப்படியே எம்பெருமான் நம்ம கோரிக்கையை குளிர கட்டாட்சித்தான் என்றதை அடையாளமாக. அடுத்தபடியாக பெருமாட தலைமையில் சேர்க்க சம்ஞானம் விஜானம் பிரஜானம் ஜானதபி ஜானதே சங்கல்பமானம் பிரகல்பமான உபகல்பமான உபகிருப்தம் கிருப்தம் சேயோவசியாய சம்பூதம் பூதம் சத்ரகேத பிரபாணாபான் சம்பான் ஜோதிஷ்மாகஸ்தேஜஸ்வாநாதபகோஸ்தபன் அபிதபன் ரோச்சனோ ரோச்சவான சோபன சோபான கல்யாணா என்ற மந்திரம் சொல்லி தலைமையில அட்சத்தை சேர்க்கப்படுகிறது. இதனுடைய அர்த்தம் என்ன? இதில் சொல்லப்பட்ட 16 கலைகளும் சூரியனின் 16 நிலைகள். உதயத்திலிருந்து அஸ்தமனம் வரைக்கும் சூரியன் எந்தெந்த மாதிரி மாறுறான் அப்படின்றதுனுடைய இதுதான் சம்ஞானம் விஜானம் பிரஜானம் ஜானத்து அபிஜானத்து. இதெல்லாம் கடைசியில் கல்யாணன்ற சாயங்காலத்தில் மனோகரமான திருஷ்யத்தில் அவன் சிவப்பாக காட்சி அளிக்கிறான். அப்படி ஜீவாத்மா பல விதத்தில் போயிருந்தாலும் எல்லாத்தையும் அவனை மாற்றி அவனை மீண்டும் தன்னை போலவே ஆக்கி கொண்டு தனக்கு தகுந்த கைங்கரியங்கள் சொல்ல யோக்கியமானவன் ஆக்கி கொண்டு தன்னிடம் சேர்த்து கொண்டான். அவனுக்கு கிட்டத்தட்ட அது முடிசூட்டப்பட்ட நிலை. அப்படி எம்பெருமானுக்கு தொண்டு செய்ய முழு உரிமை கிடைத்தது என்பது அங்கீகாரமாக தலை. இப்படி சேர்க்கப்பட்ட அட்சதைகளை எடுத்து எல்லா பக்தர்களுக்கும் நாம் தலைமையில் போட்டுக்கிறோம். அந்த பெருமானோட கிருபை நமக்கு வந்துடுது. அதே மாதிரி நம்மளால் வர முடியலன்னா அந்த அட்சதை எடுத்துகிட்டு போய் அவளுக்கு சேர்த்துறோம். ஆக இப்படி பண்ணுறது. அதுக்கப்புறம் தான் எம்பெருமானுக்கு சாத்துமரை நடக்கிறது. சாத்துமரை தீர்த்த பிரசாதம் வாங்கிட்டு நாம் எல்லாம் இனி அடுத்த பிறவி கிடையாது அப்படின்றதுல உறுதியாகும். இது கடைசி ஜென்மம் அப்படின்றதுல நம்பிக்கையோடையும் எம்பெருமான் கிருபை கிடைத்து விட்டது அப்படின்ற திருட விசுவாசத்தோடையும் நாம் எல்லாரும் ஆனந்தமாக இருக்கக்கூடிய ஒரு சூச்சகமான நிலையை நமக்கு நடத்தி காட்டும் எம்பெருமான் நடத்தி காட்டுறது தான் திருக்கல்யாணோத்சவம். இப்போ ஏற்பட்ட திருக்கல்யாணோத்சவத்தை தான் இந்த வெவ்வேறு கட்டங்கள் தாயார் விரும்புகிறது. தாயாருக்கு வேண்டியவர்கள் எம்பெருமானை பிரார்த்திப்பது, எம்பெருமான் வருதல், கைவிடுத்தல், எம்பெருமானுக்கு தாரை வாத்து கொடுத்தல், எம்பெருமானும் சேர்ந்து உலா வருதல், இதை எல்லாத்தையுமே ஆண்டாள் அழகாக தாயார் பூமியில் ஆண்டாளாக பறக்கும்போது ஒரு 10 பாட்டில் அழகாக வாரணம் ஆயிரம் என்று கனவாக கண்டிருக்கா இந்த பாசுரத்தை எல்லாம். அதனால தான் இந்த பாசுரத்தை நாம் சேவித்தால் எம்பெருமான சேரணுன்ற ஐக்கியம். அதனால தான் திருப்பாவை 30 பாட்டு சேவித்தால், வாரணவாயிரம் சேவித்தால் கல்யாணம் ஆகாதவர்களுக்கும் கல்யாணம் ஆகும், குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை கிடைக்கும், எம்பெருமான் சேரன் இனி சம்சாரம் வேண்டான்றவனுக்கு மோட்சம் கிடைக்கும். ஆக இது எல்லா பலனும் இந்த பிரபந்தங்கள் கொடுக்கும் அப்படின்றத நிலைத்து தான் மார்கழி மாதம் அது நடக்கிறது. கல்யாண சூத்திரம் இதெல்லாம் நடக்கிறது. ஆக எம்பெருமான் படிப்படியாக இறங்கி வந்தோம். நாம் படிப்படியாக சுத்தமாகி போயும் அவனுடைய 7 படிகளிலே அவனை கலக்கிறோம். அப்படி கலக்கிறது தான் திருக்கல்யாணோத்சவம். அப்படிப்பட்ட திருக்கல்யாணோத்சவத்தை பலர் அன்பர்கள் ஒருத்தர் செஞ்சால் அதில் இப்போ அவர் செஞ்சார் மற்றவங்களாம் வந்தாங்கன்ற மாதிரி ஒரு சுவாரஸ்யம் குறையும். ஆனால்
அனைவரும் உகந்து செய்கிற மாதிரி பலர் கலந்து செய்தார்கள். அதனால் ஒக்கத்தொழுகி திராகில் கலியுகம் இல்லை என்றார். கலியுகத்தை தனியாக பண்ணுறதை விட சேர்ந்து பண்ணுறதுக்கு சங்கசக்தி கலியுகே, கலியுகத்தில் சேர்ந்து. ஆக கிட்டத்தட்ட 85 குடும்பங்கள் அத்தனை பேரை சேர்ந்து இதுக்கு முன்னின்று நடத்திருக்கா. அப்படி நடத்தும்போது ஒரு 3-4 பேர் அதுக்கு பிரதானமாக முன்னின்று இருக்கா. இந்த 85 பேரும் அவர்கள் மட்டும் வரலை, அவங்களுக்கு வேண்டியவர்களையும் கூப்பிட்டுருக்கா. அது மட்டும் இல்லை, வழக்கமாக இந்த கோயிலுக்கு வர பழக்கம் இருக்கா. என்ன இன்னைக்கு கல்யாணம், அப்போ நானும் வரேன். ஏன்னா வழக்கமாக நடக்கிற கல்யாணம் ராத்திரியில் நடக்கிறது. அதை சில பேர் சேவிச்சிருக்கா, சில பேர் சேவிக்கல உட்காது. அதனால் பகலில் இதை நடந்துட்டுருக்கு, இதை சேவிக்கணும் அப்படி ஆசையில் வளருது. இப்படி ஒவ்வொரு காரணத்தினால எம்பெருமான் பலரையும் இங்கே சேர்த்துண்டு பலக்கணக்கு நூற்றுக்கணக்கான 500, 600, 700ன்னு சொல்கிற மாதிரி ஜனங்க வந்தால் இதை மட்டும் வராதவர்களும் இதை அனுபவிக்கும்படி நான் இதை வெளியில் கொண்டு போகிறேன் அப்படின்னு இந்த விஷயத்தை காட்சியாகவும் ஒளியாகவும் அனைவருக்கும் பரப்பக்கூடிய அந்த கைங்கரியத்தை சில பேர் பண்ணுறேன்னு வந்தால், ஆக இப்படி பலவரும் சேர்ந்து அனைவருக்கும் ஒரே நோக்கம், எம்பெருமானை நாமும் அடைய வேண்டும். அதுக்கு நமக்கு கண்டிப்பாக எம்பெருமான் கிருபை பண்ணுவான். அதுக்கு அடையாளமாக இந்த கல்யாணத்தை காட்டியிருக்கா. இதை நாமும் அனுபவித்து மற்றவர்களும் அனுபவிக்க செய்து அனைவரும் ஸ்ரீ சௌந்தர்யமிக்கு சாங்கிய சமேத ஸ்ரீ ஆக்கேட்ட பேட்ட வெங்கடேஸ்வரனுடைய கிருபைக்கு பாத்திரராகுவோம் என்று பிரார்த்தித்து அமைகிறேன். கண்ணஸ்துதி பிரசன்னாய டெங்கணே புரவாசினே மிருகயாநாத தேவாய ஸ்ரீனிவாசாய மங்களம் பூர்வாஷாடாவதேர்னாய துலாயாம் யதவோதரே ஸ்ரீஷானுதாச குரவே దేవరాజాయ మంగళం. నేను చేసేదేముంది, నాహం కర్త హరికర్త, చేసేది చేయించేది అంతా ఆ శ్రీవారే కదా.